வணக்கம். நான் உங்கள் மோகனா. 9/9/2025 செவ்வாய்க்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு தாக்குதல் நடைபெற்ற ஜெருசலேம் பஸ் நிலையத்துக்கு சென்று ஆய்வு செய்தபோது எடுத்த படம். இஸ்ரேலில் பஸ் நிலையத்தில் துப்பாக்கிச் சூடு, 6 பேர் பலி, 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. ஜெருசலேம் செப்டம்பர் 9 இஸ்ரேலின் ஜெருசலேம் பஸ் நிலையத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 6 பேர் பலியாகினர். இதனையடுத்து தாக்குதல் நடத்தி 2 பயங்கரவாதிகளையும் போலீசார் சுட்டுக் கொன்றனர். இஸ்ரேல் தலைநகர் ஜெருசலேமின் வடக்கு நுழைவாயில் பகுதியில் பஸ் நிலையம் அமைந்துள்ளது. இந்த பஸ் நிலையம் வழக்கம் போல் பரபரப்பாக இயங்கியது. அங்கு பஸ்ஸுக்காக ஏராளமான பயணிகள் காத்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த ஒரு பஸ்ஸில் 2 பேர் ஏறினர். சற்று நேரத்தில் அங்கிருந்தவர்களை குறிவைத்து சாரம் மாறி துப்பாக்கிச் சூடு நடந்தது. இதனை பார்த்தும் பயணிகள் அலறியடித்துக் கொண்டு ஓடினர். இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரி உள்பட 6 பேர் பலியாகினர். மேலும் 12 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. அவர்களில் சிலர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து தாக்குதல் நடத்தி 2 பயங்கரவாதிகளையும் போலீசார் சுட்டுக் கொண்டனர். அதன் பிறகு அங்கு அமைதி திரும்பியது. காசா மீதான தாக்குதலுக்கு இயற்கையின் பதிலடி என ஹமாஸ் அமைப்பினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் தாக்குதலுக்கு அவர்கள் பொறுப்பேற்கவில்லை. எனினும் ஹமாஸ் அமைப்பினர் இந்த தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி உள்ளது. எனவே மேற்கு கரை நகரமான ரமல்லாவை சுற்றியுள்ள பாலஸ்தீன கிராமங்கள் சுற்றி இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு உள்ளனர். இதற்கிடையே பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகு சம்பவ இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தாக்குதல் குறித்து அதிகாரிகள் அவரிடம் விளக்கினார். ஏற்கனவே இஸ்ரேல் காசா இடையேயான போர் கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் தற்போது இந்த தாக்குதல் மேலும் பதட்டத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது. இந்தோனேஷியாவில் தொழுகையின் போது கட்டிடம் இடிந்து 3 பேர் பலி, 80 பேர் காயமடைந்தனர். ஜகர்த்தா செப்டம்பர் 9 இந்தோனேஷியாவின் தெற்கு ஜாவா தீவு பாகோர் நகரில் உள்ள ஒரு பழமை வாய்ந்த ஒரு பிரதான கட்டிடம் அமைந்துள்ளது. அங்கு முகமது நபியின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகளின் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது அந்த கட்டிடம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் 3 பேர் உடல் நசுங்கி பலியாகினர். கட்டிட இடிபாடுகளில் சிக்கி 80க்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டது. மீட்பு படையினர் அவர்களை மீட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதற்கட்ட விசாரணையில் அந்த கட்டிடம் பழமை வாய்ந்தது என்பதால் கட்டிடம் இடிந்து விழுந்தது தெரிய வந்துள்ளது. உலகை சுற்றிய அமெரிக்கா பாருங்க. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் புரூக்ளின் போலீஸ் நிலையத்துக்குள் 35 வயது மதிக்கத்தக்க ஒருவர் அத்துமீறி நுழைந்தார். பின்னர் அங்கிருந்த போலீஸ் அதிகாரியை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பிச் செல்ல முயன்றார். இதனையடுத்து போலீசார் அந்த நபரை துப்பாக்கியால் சுட்டு கொன்றனர். தாய்லாந்து முன்னாள் பிரதமர் தக்ஷின் ஷினிவாத்ரா மீதான ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் என 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று செவ்வாய்க்கிழமை வெளியாகிறது. இதற்கிடையே மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த வாரம் துபாய் சென்றிருந்த அவர் நேற்று தாய்லாந்து திரும்பினார். ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை 2.5% இருந்து 15% அமெரிக்கா உயர்த்தி தர உள்ளது. மேலும் உள்நாட்டு அரசியலில் நிலவிய குழப்பத்தால் பிரதமர் ஷிகேரு இஷிபாவும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்த சூழ்நிலையிலும் ஜப்பான் பொருளாதாரம் முதல் காலண்டை விட 2.2% வளர்ச்சி அடைந்துள்ளது. வேல்ஸ் நாட்டின் பிரிட்ஜென்ட் நகரில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாறைகள் நினைவு சின்னங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் மர்ம நபர்கள் சிலர் அந்த பாறைகளில் தங்களது பெயரை ஆழமாக செதுக்கி உள்ளனர். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாறைகளில் பெயர் எழுதியவர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். அடுத்தது பாருங்க. பிரான்சில் ஜெல்லி மீன்களால் முடங்கிய அணு ஓலை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பலு வேல் அணுமின் நிலையம் அமைந்துள்ளது. நாட்டின் மிகப்பெரிய அணுமின் நிலையங்களுள் இதுவும் ஒன்று. அங்குள்ள நீரோட்டு நிலையத்துக்குள் எதிர்பாராத விதமாக ஜெல்லி மீன்கள் புகுந்தன. எனவே அங்குள்ள அணு
ஊலையில் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதனால் அங்கு மின் உற்பத்தி பாதியாக குறைந்தது. இதனையடுத்து ஜெல்லி மீன்களை அகற்றி மீண்டும் முழு செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஊழியர்கள் இறங்கியுள்ளனர். இதேபோல் கடந்த மாதம் நார் மண்டி அணுமின் நிலையத்திலும் ஜெல்லி மீன்கள் புகுந்ததால் மீன் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பாருங்க, இங்கிலாந்தில் ஒரே நேரத்தில் அபாய ஒலி எழுப்பிய செல்போன்கள். லண்டன் செப்டம்பர் 9 தேசிய அவசர நிலை நேரங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த பயிற்சி இங்கிலாந்தில் முதன்முறையாக 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. நாடு தழுவிய இந்த பயிற்சியின் போது 2வது சோதனை முயற்சி தற்போது நடந்து வருகிறது. அதன்படி நாடு முழுவதும் உள்ள செல்போன்களில் ஒரே நேரத்தில் அபாய ஒலி எச்சரிக்கை எழுப்பியது. அப்போது சுமார் 10 நொடிகள் செல்போனில் அதிர்வு ஏற்பட்டது. முடிவில் இது ஒரு சோதனை முயற்சி என்ற குறுஞ்செய்தியும் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது. இது உயிர் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும்போது மக்களுக்கு எச்சரிக்கை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இதன் காரணமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இடைநிறுத்தப்பட்டது. அடுத்தது பாருங்க, வாஷிங்டன் கேளிக்கை விடுதியில் துப்பாக்கி சூடு, ஒருவர் சாவு, 5 பேர் படுகாயம். அமெரிக்காவின் டெக்சஸ் மாகாணம் ஊஸ்டன் நகரில் கேளிக்கை விடுதி அமைந்துள்ளது. அந்த விடுதியின் முன்பகுதியில் நண்பர்கள் சிலர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு சென்ற ஒருவர் அந்த நண்பர்கள் குழுவை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 5 பேர் மீட்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து தப்பியோடிய குற்றவாளியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இத்துடன் வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.